நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். திருச்சியில் முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இடிமுரசு இஸ்மாயில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் தமிழகத்தில் சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்டங்களை வழங்கிய நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சர் கே.என். நேருவின் செயல்பாட்டை முடக்குகின்ற வகையில் போய் வழக்கு போட துடிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும், ஒன்றிய அரசின் ஏவல் துறையான அமலாக்கு துறையை கண்டித்தும், திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம் மதமோதலை ஏற்படுத்த துடிக்கும் பாஜகவை கண்டித்தும், அதற்கு துணை போகின்ற வகையில் நீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய நீதிபதியை கண்டித்தும், திருச்சி பஞ்சப்பூர் பஸ் நிலைய திறப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினால் ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனைகள் 7 மாதம் ஆகியும் அளந்து கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக உடனடியாக வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்களை இடங்களை அளந்து வழங்க கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகத்தை சேர்ந்த ஏராளமான கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எச். பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.